இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். பிளவுஸ் கட்டிங்ல பாத்தீங்கன்னா பலவிதமான கட்டிங் இருக்கு சரிங்களா. அதாவது அளவு பிளவுஸை மட்டும் வச்சு அப்படியே மெட்டீரியல்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கறது ஒரு விதம். இன்ச் டேப் மட்டும் வச்சு பிளவுஸ்ல அளவுகள் எடுத்து எப்படி நம்ம வந்து மெட்டீரியல்ல மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு விதம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான அளவுகள் மட்டும், அதாவது செஸ்ட் ரவுண்டு, பிளவுஸினுடைய ஹைட்டு, இந்த மாதிரி முக்கியமான அளவுகள் மட்டும் எடுத்துட்டு மீதி அளவுகளை நம்ம அளவு பிளவுஸ்ல அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்றது இன்னொரு விதம் சரிங்களா. இது மாதிரி பல விதங்கள்ல நம்ம வந்து கட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அளவு பிளவுஸ அப்படியே சரிங்களா மெட்டீரியல்ல அப்படியே மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் மார்க் பண்ணி எப்படி நம்ம கட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தடை இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கோம், ப்ளஸ் மெட்டீரியல் மார்க் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நார்மல் ப்ளவுஸ், அதாவது 2x2 கிளாத் அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் லைனிங் கிளாத் அப்படிங்கிறத நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ரா எஜ்ஜில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிசுறுகள் இருந்தது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நார்மலாக நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் ஃபோல்டிங் சைடில் நம்ம சைடும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கரைப்பகுதி ரெண்டும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங்காக ஒரு ஸ்கேல் அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச் டேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அளவு ப்ளவுஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பகுதியை ஃபஸ்ட்டு நேராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டரையும் கீழ்ப்பக்கம் அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அது நேர் சரியாக வச்சுட்டு நம்ம அந்தந்த லைனில் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதனால தான் கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸும் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங்லேருந்து நம்மளுடைய சைடு ஜாயிண்ட் பகுதி மார்க் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் 1 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பேக் சைடில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளவுஸினுடைய ஹைட்டு மார்க் பண்ணலாம் சரிங்களா. சரியான அளவு ஹைட்டு கரெக்டாக அந்த டாட் நேரு மேல் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது சரியான அளவு சரிங்களா. அடுத்து தான் நம்ம தையலுக்காக மார்க் பண்ண போகிறோம். அதே போல் நம்ம சரியான அளவு பின் கழுத்து உயரம் கீழ் சைடில் பாருங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இந்த நெக் பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, கரெக்டாகவும் வச்சுக்கணும், ரொம்ப சுருங்கவும் கூடாது. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு ஃபோல்டிங்லேருந்து இது வரைக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், கீழ்ப்பக்கமும் நேராக இருக்கணும், அதே போல் மேல் பக்கமும் நேராக இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ஆம்கோல் நீளம் சரிங்களா. ஆம்கோல் நீளம் இதுக்கு மேல் பக்கம் இருக்கிற அளவை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுறது தான் ஆம்கோல் நீளம் சரிங்களா. நம்ம இன்ச் டேப் யூஸ் பண்ணும்போது மேலேருந்து மார்க் பண்ணுவோம். அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கீழேருந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு சிம்பிள் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம அதிகமாக மாறக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தா கழுத்து அகலம். அதனால கழுத்து அகலத்தை நீங்கள் டேப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஸ்லோப்பிங் ஷோல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ப்ராடாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துலேருந்து ஷோல்டரோட அகலத்தை நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நெக் விட்த் வந்து மார்க் பண்ணிட்டோம், ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம், தையலுக்காகவும் மார்க் பண்ணிட்டோம் 2 சைட்லேயும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டருனுடைய அளவு, அதாவது அரை ஷோல்டரோட அளவு கிடச்சிருச்சு. ஏன்னா நம்ம டபுளாக தான் மெட்டீரியலை மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம மார்க் பண்ணது அரை ஷோல்டர் அளவு சரிங்களா. இப்போது நெக் விட்த் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், பின் கழுத்தின் அகலம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது தையலுக்காக மேல் பக்கத்தில் உயரத்தில் ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நம்ம ஆர்ம் லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம். மேல் பக்கம் இருந்து நம்ம இப்படி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவை கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக சரிங்களா. அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு மேலே தையலுக்கான அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி ஆம்கோல் நீளம் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அரை ஷோல்டரினுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதை செக் பண்ணுங்கள் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே அளவை அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 அல்லது 5.75 6 இந்த அளவுக்குள்ளே தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு என்ன அளவுகள் வருதோ அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் வந்து மார்பு சுற்றளவு ஹிப் ரவுண்டும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. நான் ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது சரியான அளவையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? டாட்டுக்காக அளவை ப்ளஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் சரியான அளவு. அதுக்கு அடுத்து தான் நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மார்க்கிங்கு லைன் போட்டு நம்ம பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்காக. பேக் நெக்கும் அதே போல் நெக் வித்து என்ன அளவு வச்சோமோ அதே அளவு கீழ்ப்பக்கமும் ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2.5 இன்ச் வந்து மேல் பக்கம் வச்சோம், கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா 2.75. ஷோல்டரோட அளவு, செஸ்ட் ரவுண்டோட அளவு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஆம்கோல் ரவுண்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு என்ன ஷேப் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அளவு ஹிப் ரவுண்டு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம், அதுக்கு லைன் போட்டோம். 2 இடத்துல நம்ம லைன் போட்டு அந்த லைனை வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணோம். நெக் வித்து மார்க் பண்ணோம், அதுலேருந்து ஷோல்டர் ப்ளஸ் தையலுக்கான அளவு 2 சைட்லேயும் சேர்த்து மார்க் பண்ணோம். அந்த ஹாஃப் ஷோல்டரோட அளவை கீழ்ப்பக்கமாக எடுத்து நம்ம லைன் போட்டு தான் பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணோம். பேக் நெக் பார்த்திங்கன்னா நெக் வித்தோட ஒரு 1/4 இன்ச் அகலமாக மார்க் பண்ணி நம்ம ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இது பேக் பார்ட்டினுடைய அளவுகள் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணுது. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை நெக் பகுதியிலேருந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் அளவுகள் எடுத்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நெக் வித்து கழுத்து அகலம் மட்டும். சரிங்களா? மற்ற அளவுகள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் அதை மட்டும் டேப்பில் வந்து இன்ச் டேப்பில் மார்க் பண்ணோம் அப்படின்னா கழுத்து அகலம் தான் பெரிய ப்ராப்ளங்கள் உண்டு பண்ணும் பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? அதனால் கழுத்து அகலத்தை மட்டும் நீங்கள் டேப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் ஃபோல்டிங்காக லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா? பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற கிளாத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. சரிங்களா? மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போது கார்னர் பார்த்திங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்குது இல்லைங்களா, அதனால் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அகலம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆர்ம் ரவுண்டுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். சரிங்களா? மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சாவது இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே ஆம்கோல் ரவுண்டை பொறுத்து அதிகமாகவும் கம்மியாகவும் தேவைப்படும். 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகன்னு கேட்டால் மடிச்சு அடிக்கிறதுக்காக. அடுத்து ஸ்லீவினுடைய அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் ஃபோல்டிங்கும் ஸ்லீவினுடைய அளவு ப்ளவுஸினுடைய ஃபோல்டிங்கும் சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சரியான அளவு ப்ளஸ் தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட்டாக இழுத்த மாதிரி, ஏன்னா ரொம்பவும் சுருக்கம் இருக்கக்கூடாது. சரியான அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவு ஆம்கோல் ரவுண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பட் இது ப்ளஸ் சிம்பிளில் மார்க் பண்ணிக்கோங்க 2 அளவுகளையுமே. சரிங்களா? அடுத்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போது கையினுடைய நீளம் மார்க் பண்ணோம், ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது ஆம்கோல் ரவுண்டில் தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனை வந்து இன்ச்சஸ் வந்து செக் பண்ணுங்கள். எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா சரியாக 10 இன்ச். சரிங்களா? இப்போ 10 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். அப்போ 5 இன்ச் சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 5 இன்ச்சிலேருந்து மேல் பக்கம் சென்டர் 2.5. சரிங்களா? அதே போல் கீழ்ப்பக்கம் சென்டர் அந்த 5லேருந்து கீழ்ப்பக்கம் சென்டர் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணும் பொழுது ஆர்ம் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று மார்க் பண்ணணும் சரியான அளவு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக. இந்த 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கேல் அளவு அல்லது நீங்கள் டேப் இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேல் பக்கத்தில் ஃபோல்டிங்கில் வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துடணும். சரிங்களா?
அப்போ தான் வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும். இந்த சைடு டெப்த் எடுக்கணும். இந்த சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டெப்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இது மாதிரி, அதாவது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் கச்சிதமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அளவுகள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்டினுடைய அளவுகள் ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்டு, சைடு உயரம், அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு, இது மாதிரி எல்லா அளவுகளையும் நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துருங்க. ஃபோல்டிங் லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். ஆம்கோலுடைய சரியான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச், அதாவது 2 பாயிண்ட் அகலத்தில் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணும். ஷோல்டரோட அந்த லைன்லேருந்து கீழ்ப்பக்கமாக 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்து உயரம் நார்மலாக 6 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். சரிங்களா? ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் 5.75, ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் 6.25 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அகலம் அப்படின்னா 2.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு அகலம் தேவைப்படும். சரிங்களா? அப்போ தான் வந்து நெக், ஏன்னா பட்டன் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் அகலமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் வந்து இந்த மாதிரி லைனுக்கு உள்பக்கம் வர்ற மாதிரி முன் கழுத்து வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் அகலத்தில் இது மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நெக் வந்து கலடாமல், அதாவது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து கொக்கிப்பட்டி வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொக்கிப்பட்டியோட எண்டிங், அடுத்து செகண்ட் டாட், அடுத்து பட்டி ஜாயிண்டிங். சரிங்களா? இது 3க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக அளவுகள் தேவைப்படும். இதிலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். மேல் பக்கம் 1/4 இன்ச் நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ண, செகண்ட் டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சரியான அளவுலேருந்து. இப்போ சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். பட்டி ஜாயிண்ட் ஆன இடத்த, அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான அளவு. ஏன்னு கேட்டால் தையலுடன் சேர்த்து மார்க் பண்ணும்போது சரியான அளவு. இந்த இடத்துல இருந்து நம்ம கிராஸ் வந்து எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃப்ரண்ட் ஹைட்டு, முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி டாட்டினுடைய எண்டிங் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கிளாத்தை எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாது, விரிவடையக்கூடாது. கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. அடுத்து பாருங்கள், சைடு உயரம் இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, பட்டியுடைய எண்டிங் சைடு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு. அதுக்கு மேலே தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 12.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? 12.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ரஃபாக. சரிங்களா? இப்போது நம்ம 3 மார்க்கிங்கை இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து ஷோல்டரோட சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அளவுகள் குறிக்கும் போது ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைட்லேயும் டாட்டுக்கான அளவு அப்படிங்கிறது இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச், இந்த சைடில் 1 இன்ச் கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? அதுக்கு மேலே அகலம் அதிகமாக தேவை அப்படின்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் அல்லது 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். டாட்டினுடைய அகலம் நம்மளோட ப்ளவுஸை பொறுத்தது. சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ண லைன்லேயே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற கேப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே போல் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு நம்ம வந்து பட்டி வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? மீதம் இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கோட வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து
ஒரு ஸ்கேலில் கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 மெட்டீரியலும் முன்ன பின்ன இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அகலத்தில் லென்த் வைஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ தையல் போட வேண்டிய லைனை மார்க் பண்ணிக்கோங்க மேல் பக்கமாக ஃப்ரண்ட்டில். சரிங்களா? பேக் பார்ட்டில் எண்டிங் வரைக்கும் நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிராஸினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த லைனில் நம்ம 2வது அகலம் வந்து மார்க் பண்ண முடியும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டாட்டிங்கில் எவ்வளவு அகலம் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து எவ்வளவு லென்த் அப்படிங்கிறதையும் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சஸ் இருக்குது. அது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சரியான அகலங்களை மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண வேண்டிய லைன் இது. சரிங்களா? நம்ம அப்போ மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி போட்ட லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய லைன். சரிங்களா? இப்போது நம்ம பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் சைடு ஜாயிண்ட் பகுதியை பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நம்ம உள்பகுதியில் வச்சு மார்க் பண்ணிடுவோம் இல்லைங்களா? மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடு எது அப்படிங்கிறதையும் சைடு ஜாயிண்ட் பகுதி எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியான அளவு அதாவது பட்டியினுடைய சரியான அளவுகள் 2 சைட்லும் சேமாக வரணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து மார்க்கிங் ஆகிருக்கும். நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சேமாக அது மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் அளவுகள் அப்படியே கிடச்சிடும். சரிங்களா? இந்த பகுதி சைடு ஜாயிண்ட் பகுதியில் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது. சரிங்களா? இதிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது 2 பட்டியுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டிஃபாக பெல்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ தான் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும் பொழுது மீதி மெட்டீரியலை கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பட்டி, இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி மெட்டீரியலில் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.